ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள தந்தையே, உமக்கு நிகர் யாரும் இல்லை கர்த்தாவே. துன்பத்திலும் துயரத்திலும் ஆளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நோக்கி பார்ப்பீராக. அநியாயமாக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, குற்றமே செய்யாவிடிலும் கர்த்தாவே, குற்றம் சாட்டப்பட்ட ஆண்டவரே இருக்கிற இவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, தங்களுக்கு தேவையான ஆண்டவரை கர்த்தாவே வர வேண்டிய பாகத்தை ஆண்டவரை மற்றவர்களிடத்தில் இழந்து நிற்கிற சொத்து வியாஜ்யங்களை இழந்து நிற்கிற இவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, தேவ நீதி நியாயங்களை கொடுப்பீராக. ஆண்டவரே, ஒழுங்காக வர வேண்டிய பதவி உயர்வு கிடைக்காத அநேக பேருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே அந்த திருட்டுத்தனங்களெல்லாம் மாற்றி ஆண்டவரே இந்த சகோதரன் உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த குடும்பம் ஆண்டவரை உயர்த்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளின் செய்திகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. உம்மை பின்பற்றுவதில் நீர் ஒரு நாளும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் பாய்ந்து வருவதாக, உம்முடைய கருணை பாய்ந்து வருவதாக இயேசுவினுடைய வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தூங்கி எழும் போட்டி, கடந்த நாட்களில் தூக்கம் வரா போட்டியை பார்த்தோம், துப்பாக்கி சுடும் போட்டியை பார்த்தோம். இந்த நாளில் தூங்கி எழும் போட்டி. தானியேல் 6:18 பின்பு ராஜா தன் அரமனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாக்கியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவெட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிட்டு தூங்கி எழும் போட்டி. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் நன்றாக தூங்கி எழ வேண்டும். இதற்கு தான் போட்டி போட்டு கொண்டிருக்கிறோம். உலகத்தில் பிறந்த எல்லா மனிதரும் பிறந்த குழந்தை முதற்கொண்டு அது சில நேரம் தூங்கிட்டே இருந்துன்னா, குழந்தை தூங்கிட்டே இருந்துன்னா நமக்கு எப்படா முழிக்காதான் இருக்கும். ஐயோ குழந்தை தூங்குதே, முடிச்சு நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டானா, பார்க்க மாட்டானா. இது ஒரு வயசு வரைக்கும் நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து டாக்டர்கிட்ட போவாங்க, குழந்தை ராத்திரி தூங்கவே மாட்டேங்குது. அது ஒரு பக்கம் நடக்கும். ஆக இந்த தூங்கி எழும் போட்டி எல்லா வீட்டிலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் இவ்வளோ நேரம் ரொம்ப தூங்கிட்டு இருக்கிறாரு பாருங்கள், ஏன் இன்றைக்கி ஒரு நாள் தூங்க மாட்டார், இன்றைக்கி தூங்கிட்டே இருக்கிறாரு. ஆக இந்த விதமான போட்டிகள் நமக்குள்ளாக நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே அருமையான ஒரு காரியங்களை பார்க்கின்ற பொழுது அவனுக்கு அந்த தடி ராஜாவுக்கு நித்திரையும் வராமல் போயிட்டு, தானியேல் 6:18 திரும்ப சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கு அன்றைக்கி நித்திரை வரலையா. அவர் என்ன காரியத்தை செஞ்சிட்டார் ஐயா, அறிந்து அறியாமல் ஒரு காரியத்தில் மாட்டிக்கொண்டார். அங்கே தானியேல் என்கிற ஒரு உத்தமர் வருகிறார், ஒரு பரிசுத்தர் வருகிறார், ஒரு நீதி நிறைந்த வாலிபன் வருகிறான், கர்த்தருக்கு பயந்த ஒரு வாலிபன் வருகிறான். பொய் புரட்டுகளை ஒரு நாளும் செய்யாத, கற்பனை கூட பண்ணி பார்க்காத ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரன் வருகின்றார். அவர் தான் தானியேல் என்று அழைக்கப்படுகின்றவர். இப்பொழுது அவருக்கு பார்க்கின்ற பொழுது 120 தேசாதிபதிகளையும் அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளும் ஏற்படுத்துவது தரிய ராஜாவுடைய சித்தமாக இருந்தது. 120 தேசாதிபதி, அதுக்கு மேலே 3 பிரதானிகள். அவர்களில் ஒருவனாக தானியேல் இங்கே வருகிறார். இந்த தானியேலை பார்க்கின்ற வேளையிலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இவர் லஞ்சமே வாங்க மாட்டார். லஞ்ச லாவணம் எதுவுமே செல்லாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி தான், அங்கே ஓரம் வச்சுருவோம். காரியம் என்னப்பா, இப்படி தாப்பா செய்ய முடியும், அவ்வளோதான். இப்போ இந்த 120 பேரும் ஒரு சட்டசபை கூட்டத்தை கூட்டுறான். இந்த சட்டசபை கூட்டத்தை கூட்டி இப்போ இந்த 120 பேரும் ஒரு ஆலோசனை பண்ணுறான். இப்போ தானியேல் இருக்க தனியும் நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம மல்லிகைப்பூ வாங்கிட்டு போக முடியாது, நம்ம ஒரு வீடை வாங்க முடியாது, ஒரு பைக்கை வாங்க முடியாது, ஒரு காரை வாங்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, ஒரு மோதிரம் கூட வாங்க முடியாதுப்பா. அந்த தானியேல் தான் என்ன செய்யலாம்? ஏன்னா அவன் அப்படிப்பட்டவனாக இருக்கிறான். அப்போ பலவாறு யோசிக்கான், தானியேல் அப்படி சிக்க வைக்கலாமா, இப்படி சிக்க வைக்கலாமா. ஏய் என்னடா பேசிகிட்டு இருக்கவன் தான் லஞ்சமே வாங்க மாட்டான்னு அப்புறம் எங்கேடா சிக்க வைக்கிறது. ஒருத்தன் ஐடியா கொடுக்குறான். எனக்கு ஒரு யோசனை வந்துட்டு, தானியேல் 3 வேளையும் ஜெபம் பண்ணுவான். அவன் பட்டினி கிடந்தாலும் சரி, நோய் வந்தாலும் சரி, சுகர் ஏறினாலும் சரி, பிபி ஏறினாலும் சரி, 3 வேளை ஜெபம் பண்ணுறதை அவன் விடவே மாட்டாயா. கவுத்துடான்னு ஒரு பிளான் பண்ணான். தரி ராஜாட்ட போனான். தரி ராஜா தூக்கி அப்படியே போனோன்னு ஒரு சால்வை போட்டான். ஒருத்தர் ஒரு மலர் கொத்தை கொடுத்தான், ஒரு ஆப்பிளை கொடுத்தான். தரி ராஜா அப்படியே விழுந்துட்டார். என்னன்னா, ஐயா ராஜா, உம்மை தவிர நாங்கள் யாருமே 30 நாள் வரைக்கும் யாரும் வணங்கக்கூடாதியா, நாங்கள் ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். உடனே தரி ராஜாவுக்கு கைகால் புரியல, அப்படியே சதித்திட்டத்தில் வீழ்ந்தார். அங்கே தானியேலை மையமாக வச்சு அந்த காரியம் ஏற்றப்பட்டது. தானியேலை வென்றால் 6:10 அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், மதமாற்ற சட்டம் அமலுக்கு வந்த போதிலும் இயேசுவை பற்றி அறிவிக்க அவன் தயங்கவே இல்லையா. அதே மாதிரி அவன் என்ன செய்யலையா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே 3 வேளையும் ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். ஓடுனா ஐயா ராஜா கிட்ட, ராஜாவே இந்த மாதிரி தானியேல் பண்ணி எவ்வளவோ பிரயாசப்பட்டான், முடியலையா, முடியலை. அவனால் பிரயாசப்படுறான் ஐயா, முடியலை.
கடைசியில் அவனை சிங்கத்துக்கு போடுறதுக்கு உத்தரவாயிற்று. அன்னைக்கு ராத்திரி தான் அவனுக்கு தூக்கம் வரல. பாருங்கள், ஒரு சில நியாயாதிபதிகள் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க, நீதி நெறி தவறாதவங்க. பாருங்கள், தானியலுக்கு இவர் கையெழுத்து போட்டாரு தவிர இவருக்கு உள்ள அடிச்சுட்டு தான் கடந்து. நம்ம நாட்டிலே கிரேட் பிரதமர் ஒருத்தர் இருந்தார், மொரார்ஜி தேசாய்னு ஒரு அன்பர் இருந்தார். அந்த அன்பர் பாருங்கள், அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். ஒரு 1/4 மார்க்கோ 1/2 மார்க்கோ அவருடைய பெண்ணுக்கு மெடிக்கல் சீட்டில் தேவைப்படுது. உங்கள் அப்பா தான் பிரைம் மினிஸ்டரை கேட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நோ, அந்த மொரார்ஜி தேசாய் நம்ம காலத்தில் வாழ்ந்தாரியா அந்த பிரதம மந்திரி. நான் என்ன செய்ய மாட்டேன், என் பிள்ளைக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு அந்த கோப்பில் கையெழுத்து போடலை. அந்த பொண்ணு தூக்கு போட்டு சேர்த்துக்கிட்டாயா. மொரார்ஜி தேசாய் பிரதமருடைய மகள். அவ்வளவு நியாயஸ்தலங்கள் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. இந்த காலத்தில் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. விபி சிங் ஒரு குற்றம் சொல்ல முடியாது நீங்கள். அப்போ இந்த காரியத்தில் ராஜா என்ன செஞ்சிட்டாருன்னா, இவர் அறியாமல் உடன்பட்டதுனால அன்றைக்கி ராத்திரி தூக்கம் வராமல் போயிடுச்சியா அந்த மனுஷனுக்கு. ஐயோ, நீதிகேடு செய்து விட்டோமே, நாம் காரணமாக அமைந்து விட்டோமே. ஒரு நியாயஸ்தலம் ஒருத்தன் கொண்டு என்ன செய்கிறோம், நமக்கு சிங்கத்தில் போட போகிறோமே, அவனுடைய சாவு. ஐயோ, சாவு தீர்மானம் பண்ணப்பட்டு விட்டதே, என்னாலே நடந்து விட்டதே, ஒரு உத்தமன் தண்டிக்கப்படுகிறானே, புலம்புனான் ஐயா. கெவிக்கில் போகும் முந்தி ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புனா ஐயா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார். அழுதுகிட்டே உள்ள அனுப்புனா ஐயா. அவன் அதே மாதிரி காக்கப்பட்டாயா. தூக்கம் வராத தூங்கி எழும் போட்டி. அன்னைக்கு நல்லா தூங்குற மனுஷன், ராத்திரி 10:30 மணிக்கெலாம் தூங்குறவன் அன்னைக்கு தூக்கமே வரலையா. காரணம், ஒரு நீதிமானை தண்டித்து விட்டோமோ என்று பயப்பட்டார். அந்த மனசுக்கு ஆண்டவர் அங்கே தானியேல் ராஜாவை காப்பாற்றி கொடுப்பார். நீங்களும் ஒரு வாழ்க்கையிலே முடிந்தளவு நீதிகேடு செய்யாதீர்கள். நீதிகேடு தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நியாயத்தை செய்யுங்கள், ஜெபம் செய்வோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நீதிகேடு செய்யாதபடி ஆண்டவரே, மற்றவர்களுக்கு ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவை கெடுதல் உண்டாக்காதபடி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி புரிவீராக. ஆண்டவரே, படுகொலியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான் கர்த்தாவே. மற்றவர்களுக்கு நாங்கள் படுகொலி வெட்டினால் நாங்களே மாட்டிக்கொள்வோம் கர்த்தாவே. இந்த உண்மையை உணர்ந்தவர்களாக கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரே சாந்தத்தையும் அமைதியும் தேட எங்களுக்கு உதவி புரிவீராக. இயேசுவினாலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.